திருக்குறள் சொன்ன மாதிரி இருக்குதா, தனக்கு தானே இப்படி நிரூபிக்கிற அதிசயத்தை திருக்குறள்ல பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இப்ப நம்ம வானம் இருக்கிறது, பூமியில வாழ்றோம். இந்த பூமியில இருந்து பார்த்தா நமக்கு மேல ஏதாவது தடுப்போ எதுவும் தடுக்கிற மாதிரி ஒரு கூரையோ பில்டிங்கோ இருக்குதா? இல்ல, ஓப்பனா தான் இருக்குது. நம்ம பூமியில வாழ்றோம். இந்த கட்டடத்தில் நம்ம வாழ்றோம்னு வைங்க, கட்டடத்துல தரைன்னு ஒண்ணு இருக்குது, சுவருன்னு ஒண்ணு இருக்குது, மேல வேற ஒண்ணு இருக்கிறது. இந்த சுவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை பார்க்காம இருக்கிறதுக்கு, நம்முடைய எல்லையை வந்து தீர்மானித்துக் கொள்வதற்கு இந்த சுவர்கள் உதவுகிறது. ஓண்டு இருந்துச்சுன்னு வைங்க, மேல இருந்து எட்டி பார்ப்பான், வெயில் நம்மளை பார்க்கும், பனி நம்மளை பார்க்கும், அதுல இருந்தெல்லாம் நம்மளை காப்பாத்தணும். அதுக்காக வேண்டி என்ன இருக்குது, இப்படி ஒண்ணு முகடு, இதெல்லாம் இருந்தா தானே வந்து அதை முகடு கூரை கட்டிடம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நம்ம வாழ்ற இந்த பூமியில நமக்கு தெரிஞ்சு ஓண்டு சூரியனை பார்க்கிற மாதிரி திறந்து கிடக்குது. இங்க இருந்து எதை பார்க்கலாம்? சூரியனை பார்க்கலாம், சந்திரனை பார்க்கலாம், எந்த கோள்கள் உங்களுக்கு தெரிகிறது அதெல்லாம் பார்க்கலாம், அதுல இருந்துட்டு உங்களை பார்க்கலாம். இங்க இருந்து இப்படி நேரம் ஒரு கல்ல விட்டு எரிஞ்சுன்னா அது பாட்டு எதுவுமே தடுக்காம சர்றண்டு போய்கிட்டே இருக்கும். ராக்கெட்டை விடுறோம், அது மாதிரி கிழிச்சிட்டு மேல போயிட்டே இருக்கிறது. இப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா மேல என்னமாவது இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? மேல ஒரு தடையோ உங்களுக்கு ஒரு வீடு அமைப்புல நம்மளை பாதுகாக்கக்கூடிய அம்சமோ ஏதாவது இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. ஆனால் உண்மையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து இருக்குது, இது ஒரு பில்டிங் தான் நீங்க இருக்கிறது. நம்ம வாழ்வது என்ன, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க திறந்த வழியில் வாழ்வதாக. திறந்த வழியில் நீங்கள் இல்லை. சூரியனில் இருந்து பூமிக்கு இடையில எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் உங்களுக்கு மேல ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல நம்ம கட்டிடத்துக்கு உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறோம். கட்டிடத்துக்கு மேல நமக்கு மேல என்ன இருக்குது, ஒரு கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறதுங்கிறது விஞ்ஞானிகள் சொல்றான். அப்புறம் புராணம் படிச்சா நம்ம ஆச்சரியம், இதெல்லாம் கடல்லாம் ஒண்ணுமில்லாம போயிருது. அவ்வளவு பெரிய பேருண்மையை வந்து அல்லாஹ் சொல்ற காட்சியை பார்க்கிறோம். எப்படின்னு கேட்டா, பூமியில வாழ்றோம் இல்லையா, இந்த பூமியில நமக்கு மேல இங்க இருந்து தரையில இருந்து எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 10,000 கிலோமீட்டர் உயரம் இப்படி போய்கிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். இப்படி மேல 10,000 கிலோமீட்டர், மேல 10,000 கிலோமீட்டர் உயரத்திற்கு காத்து இருக்கிறது. எவ்வளவு தூரத்துக்கு காத்து இருக்கிறது? இங்க இருந்து போனீங்கன்னு சொன்னா 10,000 கிலோமீட்டர் இந்த காத்து சுவாசிக்கிறீங்கல்ல, இந்த காத்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது? 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து இருக்கிறது. 10,000 கிலோமீட்டருக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, காத்துலாம் கிடையாது. இந்த 10,000 கிலோமீட்டர் காத்துல கூட அதிசயம் என்னன்னு கேட்டா, இந்த 10,000 கிலோமீட்டர்ல இங்க இருந்து 29 கிலோமீட்டர் எடுத்துக்கணும். 10,000 எவ்வளவு, 29 எவ்வளவு கவனிங்க. 10,000 எவ்வளவு பெரிய தொலைவு, அதுல 29 ரொம்ப 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 சின்ன அளவு. இங்க இருந்து ஒரு 29 கிலோமீட்டருக்கு பாருங்க, அதுலதான் 97% காத்திருக்குது. இந்த 29க்கு மேல உள்ள 9,970 கிலோமீட்டர் இருக்குது, அதுலயும் காத்திருக்கிறது 3%. அதான் இங்க 29 30 கிலோமீட்டர் வச்சுக்கிறங்க, இங்க தரையில இருந்து 30 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் காத்திருக்கல. இந்த காத்து வந்து அடர்த்தி கூடுனது. இதுல மொத்த காத்துல, இந்த 10,000 மீட்டர்ல உள்ள மொத்த காத்துல 97% எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. இந்த 30 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குது. 30 கிலோமீட்டருக்கு மேல போனீங்கன்னா காத்துடைய அடர்த்தி எல்லாம் குறைஞ்சு போய் 3% காத்து தான் இந்த 9,000 9,000 சச்சம் 10,000 இந்த 30 கூட மைனஸ் ஆகி போடலாம். 10,000 கிலோமீட்டர்லயும் மொத்தமா இருக்கிறது என்னதான் இருக்குது? 3% காத்து தான் இருக்குது. இப்படி வந்து இந்த காத்தை வந்து இறைவன் அமைச்சிருக்கிறான். இந்த 29 கிலோமீட்டர்ல தான் காத்து வந்து அடர்த்தி. எப்படின்னா, காத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விரிக்கவும் செய்யலாம், அடைக்கவும் செய்யலாம். நீங்க டயர்ல அடிக்கிறான்ல காத்து, அது எவ்வளவு காத்து இருக்குது? அந்த காத்தை கொண்டு ஒரு 1000 பலூன் ஊதலாம். பலூன் அளவுக்கு போதுங்கிற அளவுக்கு அந்த காத்தை எடுத்தா எத்தனை செய்யலாம்? 1000 பலூன்ல அடைக்கிற அளவுக்கு உள்ள காத்தை தான் அந்த ஒரு சின்ன டயர்ல வச்சுக்காங்க. அழுத்துறான் காத்த, அழுத்தி 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 என்ன செய்யறான்? அவனை அமுக்கி தண்ணியில் அமுக்க முடியாது. மாவு அமுக்கலாம்ல, மாவு மேலோட்டமா குவிச்சு வைக்கவும் செய்யலாம். ஒரு அமுக்கமுக்கனா பாதியாக்கலாம்ல. காத்தை வந்து அப்படி ஆக்க தேவையில்லை, அவ 1% அளவுக்கு அமுக்கலாம். நல்ல அடர்த்தியான கடினமான ஒரு பொருளுக்குள்ள காத்தை ஏத்துனீங்கன்னு சொன்னா அது இந்த பில்டிங்ல உள்ள மொத்த காத்தையும் ஒரு சின்ன ஒரு இதுல அடைச்சிடலாம். காத்துக்கு அழுத்தம்ங்கிறது கொடுத்துறதுனால அந்த பஸ்ஸையே தாங்குது. இந்த டயர்ல உள்ள காத்து, அந்த காத்து வந்து பஸ்ஸை தாங்கிட்டு போதா இல்லையா? இந்த சின்ன காத்த வச்சிருக்காங்கல்ல, மீட்டர் வச்சு அடிக்கலாம். அப்ப இந்த காற்றுல என்ன செய்யுதுன்னா அழுத்தி வச்சிருக்குது இந்த 29 கிலோமீட்டர்ல.
அதுக்கு மேல உள்ளதுல அழுத்தாம என்ன செய்யுது, சும்மா லேசான முறையில் அந்த காத்து இருக்கிறது, அது வாழ்வதற்கு பத்தாது. இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, இந்த காத்து இருக்குல்ல, அந்த காத்துல வந்து முதல்ல 5 அடுக்குகளாக காத்த பிரிக்கிறாங்க. எப்படி இது கூரை, இது நமக்கு ஒரு வீடாக ஒரு கட்டிடமாக எப்படி இருக்குங்கிறத பாருங்க. இந்த விஞ்ஞானிகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாங்க, இது ரொம்ப அசால்ட்டா குர்ஆன் சொல்லிருக்கு. அதான் முக்கியமான பாயிண்ட். விஞ்ஞான பாடத்துக்காக நம்ம சொல்லல, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க நீங்க விளங்கி கொண்டு ஓரளவுக்கு மேலோட்டமாக விளங்கி கொண்டு குர்ஆனை பாத்தீங்கன்னா, இது எப்படி வந்து முகமதுக்கு சொல்ல முடியும்? கண்டிப்பா முடியாத, இது கடவுள் தானே சொன்னாங்கிற ஒரு கருத்துக்கு நம்ம வருவோம். அதுதான் இந்த விவரம். இப்ப காற்றை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் மொத்தம் வந்து 5 அடுக்குகளாக காற்றை பிரிக்கிறாங்க. அதனுடைய அதுல என்னென்ன அடங்கி இருக்குங்கிறத பொறுத்து. முதல் அடுக்கு என்னன்னு கேட்டா, இங்க இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு அடுக்கு. இங்க இருந்து என்ன இருக்கு, 16 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து, அது ஒரு அடுக்கு. அதுல இருந்து 16ல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளது இரண்டாவது அடுக்கா பிரிக்கிறான். 50ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள காத்து அது ஒரு தனியா பிரிக்கிறான். 80ல இருந்து 1600 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள காத்து அது ஒரு வகையா பிரிக்கிறான். 1600ல இருந்து 10,000 வரைக்கும் உள்ள ஒரு காற்றை அது ஒரு வகையாக, இப்படி 5 வகையா பிரிக்கிறான். ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு விதத்தில நமக்கு பாதுகாப்பு தந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அடுக்கும் என்ன செய்யுது, ஒவ்வொரு விதத்துல பாதுகாப்பு. எப்படி, இப்ப முதல் அடுக்கு இருக்குல்ல, அது வந்து 16 கிலோமீட்டர் உள்ளது. 16 கிலோமீட்டர் கனம் உள்ள ஒரு போர்வைன்னு வச்சுக்கிறங்க. இங்க இருந்து போற காத்து எவ்வளவு தூரத்துக்கு வருது, 16 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல வந்து நிறைய நைட்ரஜன் இருக்கிறது, நிறைய ஆக்சிஜன் இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு இதுல தான் இருக்கிறது. எல்லாம் ஜாஸ்தியா இருக்கிற காரணத்தினால இதுல வந்து கொஞ்சம் கனம் கூட, இந்த காத்துக்கு என்னது கனம் கூடுதலா இருக்கிறது. இந்த 16 கிலோமீட்டருக்கு இடையில தான் மழை மின்னல் எல்லாம் வர்றதுலாம். இந்த மழை பெய்யுதுங்கிறீங்களே, அதெல்லாம் இந்த 16 கிலோமீட்டருக்கு உள்ளதான். இடி இடிக்குத, அதெல்லாம் இந்த 16 கிலோமீட்டருக்கு உள்ளதான். அப்ப இடி மின்னல் மழை தண்ணி சேமிச்சு வச்சுக்கிறது, நீங்க பாக்குற மேகமெல்லாம் இருக்குது, அது எல்லாமே இந்த 16 கிலோமீட்டருக்கு உள்ளதான். இந்த முதல் அடுக்குல அவ்வளவு இருக்கிறது. அப்ப இந்த அடுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, சூரியனுடைய வெப்பம் பூமிக்கு வருதுல, சூரியனுடைய வெப்பம் வருது. இந்த வெப்பம் அது வரக்கூடிய அளவில் வந்து சேர்ந்தால், சந்திரன் எப்படி நம்மளை கரிக்கணும்னு சொன்னமோ அதே மாதிரி பூமியில நம்ம செத்து போயிருவோம். சந்திரனுக்கும் பூமிக்கு என்ன பெரிய தூரம், பக்கத்துல இருக்குது. சந்திரனுக்கும் பூமியும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 3 லட்சம் கிலோமீட்டர் இருக்கிறது. அப்ப 3 லட்சம் கிலோமீட்டர்ல இருக்கிற அந்த சந்திரன்ல உள்ள வெப்பம் எப்படின்னா மூளையை கொதிக்க வச்சுக்கிறதுன்னு சொல்றான். அதனுடைய குளிர்ச்சி எப்படின்னா நம்மளை விரைக்க வச்சிருக்குன்னு சொல்றான். அவ்வளவு இருக்குது. அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பூமியில என்ன இருக்குன்னு, சூரியன் சந்திரனுக்கும் அந்த வெயிலைத்தான் பாய்ச்சுகிறது, பூமிக்கும் அந்த வெயிலைத்தான் பாய்ச்சுகிறது. 3 லட்சம் கிலோமீட்டருங்கிறது ஒரு சின்ன அளவு. அது இந்த கோடிக்கணக்கான கிலோமீட்டர் கணக்கில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு ஒண்ணுமே கிடையாது. சில நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூமி வந்து சந்திரன் வந்து பூமியோட கொஞ்சம் கிட்டத்தில் போயிடும். சூரியனுக்கு அப்படி சுத்திட்டு வர்றதானே. ஒரு நேரத்தில் பார்த்தா பூமியை விட சந்திரன் கிட்டத்தில் இருக்கும், ஒரு நேரத்தில் பார்த்தா பூமியை விட சந்திரன் தூரத்துக்கு வந்துடும். பூமி சுத்திட்டு வர்றதுனால இந்த பக்கம் வரும்போது சூரியனுக்கு அது கிட்ட இருக்கும். பூமி கீழே சந்திரன் வந்துன்னு வைங்க, அப்ப பூமி தான் சூரியனுக்கு கிட்ட இருக்கும், சந்திரன் தூரமா போயிடும். அப்படி இருந்தும் கூட சந்திரன்ல தான் வெப்பம் அதிகமாக இருக்கிறது, பூமியில வெப்பம் வந்து நம்ம வாழ தகுந்த அளவுக்கு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் கேட்டா, இந்த 16 கிலோமீட்டர்ல உள்ள காத்து தான். இந்த 16 கிலோமீட்டர் உள்ள காத்து என்ன செய்யுதுன்னா, இந்த காத்துல உள்ள காத்து நீங்க சொல்றீங்க, காத்துல நிறைய சரக்கு இருக்கிறது. சரக்கு இருக்கிறனால சுவாசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி இழுத்து இழுத்து விடுறீல, காத்துல இருந்து எவ்வளவு சரக்குகளை உள்ள இழுக்கிறீங்க, ஆக்சிஜனை மறுபடியும் வெளியே விடுறீங்க, இழுக்கிறீங்க வெளியே விடுறீங்க. அந்த வேலையை வெறுமனே நீங்க இழுத்துட்டு விடுறது இல்ல, காத்த உள்ள இழுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வேற ஒரு காத்து தான் வெளியிடுறீங்க. நீங்க உள்ள இழுக்கிற காத்து வேற, உங்கள்ட்ட இருந்து வெளியே வர்ற காத்து வேற. சத்து உறிஞ்சின காத்து வெளியே வருது, சத்தை எடுத்துக்கொள்ற காத்தோட நீங்க எடுக்கிறீங்க. அதெல்லாம் இதுல அடங்கி இருக்கிறது. இந்த ஆக்சிஜன்லாம் இதுல இருக்கா இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து இந்த 18 கிலோமீட்டர் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கனமான ஒரு இந்த சுவர் மாதிரி, இந்த சுவர் மாதிரி ஒரு முகடு மாதிரி சூரியனுடைய வெப்பத்தை அப்படி குறைக்குது. அதுல இருக்கக்கூடிய அந்த குளுமை காத்தெல்லாம் சேர்ந்து அது எவ்வளவு வெப்பத்தை இந்த பூமிக்கு தருகிறதோ அவ்வளவு தர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த காத்து தடுக்கிறதுனாலதான் இங்க வந்து வெப்பம் கம்மியா இருக்கிறது. இதே அளவுக்கு தூரத்தில் உள்ள சந்திரன்ல வெப்பம் பல மடங்கு அதிகமா இருக்கிறது. அங்க காத்து இல்ல, சந்திரன்ல காத்தும் இல்ல, ஆக்சிஜனும் இல்ல, ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த இந்த கூரை இருக்கு பாருங்க, இந்த 0ல இருந்து ஆரம்பிச்சு 16 கிலோமீட்டர் இந்த கேப் மட்டும் இல்லை என்று சொன்னால்
இந்த பூமியில் நம்ம வாழ முடியாது. சூரியனுடைய வெயில்ல செத்து கருவாடா போயிருவோம். அப்ப அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெயில என்ன எப்படின்னு கேட்டா அந்த சுவர் காப்பாத்துற மாதிரி ஒரு கனமான போர்வை போத்திக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டா அங்கிருந்து வரக்கூடிய வெப்பத்தை தடுத்து நிறுத்தி குறைச்சி ஒரு அளவுக்கு தருது. இதுவும் அப்படிதான் செய்யும். மொத்தத்தை நிப்பாட்டுமா? நீங்க சுவர் இப்படி மாடி கட்டிட்டு உட்கார்ந்தா கூட சூரியன்ல இருந்து வர்ற வெப்ப நேரத்தில் ஃபேனை கூட போடுறீங்களா இல்லையா? குளிர் நேரத்தில் ஃபேனை குறைக்கிறீங்களா இல்லையா? அதே வெப்பத்தை முழுசா தராதே தவிர கொஞ்சம் தரத்தான் செய்யும். பகல்ல வரக்கூடிய வெப்பமும் ராத்திரி ஒரே மாதிரியா இருக்குது, இது கொஞ்சம் தடுக்குது. இதே மாதிரி தான் இந்த காற்று படலம் ஒரு முகடு மாதிரி, வீட்டுக்கு மேல போட்ட முகடு. முகடு எப்படி முகடுனா மூடும்ல, முகடு மாதிரி உங்களுக்கு தடுக்கிறது. அடுத்து என்ன, இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். நம்ம பூமி வெப்பம் அடைஞ்சிருச்சு. இந்த வெப்பத்தை எவ்வளவு சீக்கிரம் குளிர்ந்து போயிடவும் கூடாது. அந்த பூமி எவ்வளவு வெப்பத்தை வடிகட்டி இந்த காற்று நமக்கு தருகிறதோ அந்த வெப்பம் உடனே வெளியேறி போச்சுன்னு வைங்க, குளிர ஆரம்பிச்சிடும். ராத்திரி வரைக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி மறுபடியும் அந்த சூரிய வெளிச்சம் வர்ற வரைக்கும் அதை தக்க வச்சு காப்பாற்றணும். உடனே இந்த வெப்பம் வெளியேறாமல் எது தடுக்குதுன்னு கேட்டா இந்த காற்று போர்வை தான் என்ன செய்யுது, வெளியேறாம தடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த காற்று நின்று கொண்டு இந்த பூமி சூரியன்ல இருந்து எவ்வளவு வெப்பம் நமக்கு கிடைச்சிச்சோ அந்த வெப்பத்தை உடனே வெளியேற்றி விடாம 12 மணி நேரத்தில் கொஞ்சம் 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 கொஞ்சமா வெளியேற விட்டு, அதனால ராத்திரி தூங்க இயலுது. சூரியன் போனவன விரைச்சு போயிருவீங்க. சூரியன் போன உடனே குளிர்ல விரைச்சிருவீங்க. அது பூமிக்கு வந்த வெப்பத்தை வடிகட்டவும் செய்யுது. சேர்ந்த இந்த 40 டிகிரி வெப்பத்தை ஒரு 10 டிகிரி அளவுக்கு தான் அது குறைக்கிறது. மொத்தத்திலையும் குறைச்சு 0 மைனஸ்ல கொண்டே குறைச்சுன்னு வைங்க, நம்ம வாழ இயலுமா? அதை விட மாட்டேங்குது. இருந்த வர்ற வெப்பத்தை தடுக்கவும் செய்கிறது, இங்க இருந்து வெளியே போறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுகிறது. இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சூரியனிலிருந்து வருகிற வெப்பம் சந்திரனுக்கும் ஒரே அளவு வருகிறது, பூமிக்கும் ஒரே அளவு வருகிறது. பூமிக்கு அவ்வளவு வெப்பம் 127 டிகிரி வெப்பம் இங்க வந்தும் கூட உங்களுக்கு 40 தான் தருகிறது. 80 ஃபில்டர் பண்ணிருது, நிறுத்தி வைத்து விடுகிறது. இந்த 40 வெப்பத்தை ராத்திரி வரைக்கும் தக்க வைத்து ரொம்ப குளிர்ந்து போகாமல் அந்த 40 இருந்து ஒரு 33 7 6 5 தான் குறைக்குது. அது இருந்தா நம்ம வாழ்ந்துட முடியும். ஒரேடியா சரசரசரன்னு வெப்பத்தை கக்கிருச்சுன்னு வைங்க, வந்த வெப்பத்தை அப்போ வாழ இயலாது. இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சூரியனிலிருந்து வருகிற வெப்பம் சந்திரனுக்கும் ஒரே அளவு வருகிறது, பூமிக்கும் ஒரே அளவு வருகிறது. பூமிக்கு அவ்வளவு வெப்பம் 127 டிகிரி வெப்பம் இங்க வந்தும் கூட உங்களுக்கு 40 தான் தருகிறது. 80 ஃபில்டர் பண்ணிருது, நிறுத்தி வைத்து விடுகிறது. இந்த 40 வெப்பத்தை ராத்திரி வரைக்கும் தக்க வைத்து ரொம்ப குளிர்ந்து போகாமல் அந்த 40 இருந்து ஒரு 33 7 6 5 தான் குறைக்குது. அது இருந்தா நம்ம வாழ்ந்துட முடியும். ஒரேடியா சரசரசரன்னு வெப்பத்தை கக்கிருச்சுன்னு வைங்க, வந்த வெப்பத்தை அப்போ வாழ இயலாது. இது விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த 16 கிலோமீட்டர் காத்து இருக்குத அது நமக்கு ஒரு முகடு மாதிரி. முன்னாடி ஒரு பில்டிங் ஒரு செவர்ல முகடு போட்டால் அது எப்படி நம்மளை காப்பாத்துமோ, வெயிலில் இருந்தும் பனியில் இருந்தும் காப்பாத்துமோ, அந்த வேலையை நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த காத்து செய்து கொண்டிருக்கிறது. இப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லதி ஜஅலலக்கும் அல்-அர்த கராரன், பூமியை வாழத்தகுந்த இடமாக அல்லாஹ் ஆக்கினான். வஸ்ஸமா பினாஅன், வானத்தை பினாஅன் கூரையாக உங்களுக்கு ஆக்கினான். கூரையே இல்ல, ஓண்டு தெரியுது சூரியன். அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்றான், வானத்தை உனக்கு கூரையாக்கி இருக்கிறேன். கூரை செய்யற வேலை அது செய்யுது, உனக்கு தெரியல. இந்த வானம் நான் வானம்ங்கிறத காத்துதான் சொல்றான். இது இல்லைன்னு வச்சுக்க நீ வாழ இயலாது. நான் ஒரு கூரை அமைத்திருக்கிறேன். 40வது சூறாவுல 64 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கூரை என்ற வார்த்தையை 2வது சூறாவுல 22வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வஸ்ஸக்பில் மர்ஃபூ வல் பைத்தில் மஅமூர், பைத்துல் மஅமூர் மீது ஆணையாக, உயர்த்தப்பட்ட முகட்டின் மீது ஆணையாக அல்லாஹ் சொல்றான். உயர்த்தப்பட்ட முகடுன்னு வானத்தை தான் சொல்றான். இது 52வது சூறாவுல 5வது வசனத்துல சொல்றான். அப்ப மேல நமக்கு ஒண்ணு இல்லாம இருந்தும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மேல ஒண்ணு இருக்குடா, அது ஒரு முகடாக உனக்கு இருக்கிறதுடா. முகடு என்ன வேலையை செய்யும்? ஒரு முகடு உள்ள இடத்துல வசிக்கிறவனும் வெட்ட வழியில வசிக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுல கூரை போட்டு வந்தவன் வசித்தால் சூரிய வெப்பத்தில் இருந்து அவன் காத்துக் கொள்கிறான், குறைத்து தருகிறது. திறந்த வழியில 12 மணி பகல் 1 மணிக்கு படுத்து கிடந்தான்னு சொன்னா அவனால் படுக்க இயலாது. இந்த வேலையை செய்யுதுல, அதே வேலையை இந்த வானம் காத்து செய்யுதா இல்லையா? அப்ப இதை எப்படி முகடுங்கிறான்? நல்லா தெரியுது, ஒன்னையும் காணாமடு, அவனுக்கு தெரியும் என்ன இருக்குங்கிறது. விஞ்ஞானிகள் என்ன பண்றான், நீங்க ஒண்ணுமில்லை இப்படி சொல்றாங்க விஞ்ஞானிகள். ஒண்ணுமில்லை நினைக்காதீங்க, இப்படி கண்ணுக்கு தெரியுதுன்னு நினைக்காதீங்க. கண்ணுக்கு தெரியலாம், அட கண்ணாடிகளை கூரட்டு வச்சு தொலைஞ்சிட்டு போ. கண்ணாடி உடையாத கண்ணாடி எல்லாம் வந்துருச்சுல,
கண்ணாடிக்கு மேல ஒரு 1000 கிலோத்துக்கு வைக்கலாம், அப்படி கண்ணாடிலாம் வந்துருச்சு. அந்த மாதிரி கண்ணாடியில உனக்கு கூரையை போட்டு வைத்தால் இப்படி பாக்குற என்ன செய்யுது, ஒண்ணும் இல்லாத மாதிரி தெரியுது. கண்ணுக்கு தான் உனக்கு கூரை இல்ல, வெயில தடுக்குமா தடுக்காதா? தடுக்கும்ல. பனியை தடுக்குமா தடுக்காதா? அப்ப கூரை இல்லைன்னு அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சாதான கூரை. கூரை செய்யற வேலையை செஞ்சா கூரை இல்லையா? அப்ப இந்த காற்று அடுக்கு இருக்கு, இந்த 16 கிலோமீட்டர் உள்ள காற்று அடுக்கு உனக்கு கூரையாக இருக்கிறதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது மட்டும் கூரை இல்ல, இன்னொரு கூரையை அவன் சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, இரண்டாவது அடுக்குக்கு பாருங்க. இரண்டாவது அடுக்கு எங்க? 16ல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும். 14 கிலோமீட்டருக்கு மேல போனா 50 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இடம் இருக்குல்ல, அதுல ஆக்சிஜன்லாம் பத்தாது, காத்தெல்லாம் கம்மியானதா இருக்கும், அடர்த்திலாம் ரொம்ப குறைவா இருக்கும். இந்த இடத்துல தான் மேகம்லாம் இருக்காது, மழையெல்லாம் இருக்காது. விமானம்லாம் இங்கதான் போய் ஸ்டடி ஆகும். ஸ்டடி ஆகுங்க, பெல்ட் எடுத்து விட்டுருங்க, சோறு தீங்குங்க, அப்பதான். ஏன்னு சாப்பிடலாம் தர்றானே, எப்ப தருவான்? இந்த 16 கிலோமீட்டர் உயரம் போற வரைக்கும் இப்படியே ஏறுவாங்க. ஏறும்போது ஆடும் அதிரும். ஒரு மேகத்துல மோதிச்சுன்னு வைங்க, இப்படி ஆடும். எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும், உயர்தர விமானமா இருந்தாலும் நமக்கு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் மேல இந்த 16 கிலோமீட்டர் தாண்டிட்டான்னு சொன்னா அங்க மேகமும் கிடையாது, மின்னலும் கிடையாது, இடியும் கிடையாது, காத்துல எந்த விதமான கூரைங்கிறது அம்சத்துக்குரிய ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்துல விமானம் போகும்போது இப்படி நேர போவான், ஒண்ணுமே தெரியாது. உட்கார்ந்து இருக்கிறோமா, போகுதா போகலையா, சும்மா அப்படி நினைக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா? அதெல்லாம் அங்க 16 கிலோமீட்டர் போன பிறகுதான். அங்கிருந்து கீழே மேகத்தை கீழே பார்ப்போம். இந்த 16 ஏறுற வரைக்கும் இப்படி மேகத்தை மேல பார்த்துட்டு போவோம். அப்புறம் மேல இருந்து பார்த்தா என்ன செய்யும், கீழே மேகமா இருக்கும். மேகத்துக்கு மேல நம்ம போய்கிட்டு இருப்போம், இருக்கா இல்லையா? இந்த 16ல இருந்து 50 கிலோமீட்டர் தூரம் தான் விமானங்கள் பறப்பதற்கு உள்ள இடம். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அதாவது 20 கிலோமீட்டர் போன உடனே 20ல இருந்து 35 வரைக்கும், இந்த 16ல இருந்து 50 இருக்குல்ல, இந்த 16ல இருந்து இன்னொரு 4 கிலோமீட்டர் மேல போன உடனே அங்கிருந்து இன்னொரு 20 ஆயிடுதுல, இன்னொரு 15 சேர்த்துக்கிறங்க, 35 கிலோமீட்டர் இடையில ஒரு படலம் இருக்கிறது. அது ஓசோன் சொல்றான். அந்த படலத்துக்கு பேர் என்னது? ஓசோன் படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கு. எங்க இருக்குது? இந்த 16ல இருந்து 50 கிலோமீட்டர்ல எண்டுலையும் வைக்காம கடைசிலையும் வைக்காம நடுவில் கொண்டு எல்லாம் வச்சிருக்கான். அந்த படலத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, இதனுடைய தாக்கம் வரக்கூடாது, அதனுடைய தாக்கம் வரக்கூடாதுக்காக வேண்டி இந்த 16 டு 50ல 20 டு 35 இருக்குல்ல இந்த இடைப்பட்ட இடம், இந்த இடத்துல ஓசோன் என்ற பெயர்ல ஒரு படலம் இருக்கு. காத்துதான் அது, அதுல ஒரு படலம் இருக்கிறது. அந்த படலத்துடைய வேலை என்ன தெரியுமா? சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்ங்கிறான்ல, அல்ட்ரா வயலட், சூரியன்ல இருந்து 7 விதமான வெளிச்சங்கள் வருது. உங்களுக்கு 7 கலர் வரும்ல, வானவில்லுடைய 7 வர்ணங்களை பத்தி பின்னாடி பார்ப்போம். அதையும் நல்லா சொல்றான். 7 வர்ணங்கள், என்னென்ன வர்ணங்கள் வருது, ஒவ்வொரு வர்ணத்துடைய தன்மை என்னங்கிறது வருது. இப்ப அந்த 7 வர்ணங்கள்ல கடைசி வர்ணம் எது? அல்ட்ரா வயலட்னு சொல்றான்ல, புற ஊதா. அந்த கடல்ல சூரியன்ல இருந்து வர வெளிச்சம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சிகப்புல ஆரம்பிக்கும், இன்ஃப்ராரெட்ங்கிறான்ல, சிகப்புல ஆரம்பிச்சு இந்த பக்கத்துல அல்ட்ரா வயலட், இந்த ஊதாவுக்கு அடுத்தது, ஊதாவுக்கு அடுத்த இந்த காக்கா முட்டைக்கு அடுத்த கலர்ல உள்ளது. அந்த கலர்ல முடியும். நடுவுல என்ன இருக்கும்? ஆரஞ்சு கலரு, சிவப்பு கலரு, ப்ளூ கலரு, இந்த பல மாதிரி கலர் நடுவுல இருக்கும் இல்லையா? இந்த கடைசியில அல்ட்ரா வயலட்ங்கிறான். இந்த சூரியன்ல வர்ற இந்த கதிர்கள்ல அல்ட்ரா வயலட்ங்கிற அந்த கதிர் டேஞ்சரானது. அது என்ன அப்படியே பூமிக்கு வந்துச்சுன்னு வைங்க, அந்த கதிர் வந்தால் நம்ம திசுக்கள்ல உள்ள உயிரணுக்கள் அழிச்சிரும். அந்த கதிர் மட்டும் ஓசோன் ஒண்ணு அந்த அல்ட்ரா வயலட் நேர இறங்குனுச்சுன்னு சொன்னா நம்ம தோள்கள்ல உள்ள ஒவ்வொரு செல்லுலையும் உள்ள உயிர்கள்லாம் போய் அப்படி சொறி சொறியாகி அதை மனிதன் மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். ஈரப்பசையெல்லாம் போயிடும், எந்த செல்லுகளுக்கும் உயிர் தன்மை இருக்காது. அப்படியே ஒரு மனிதன் வாழவே முடியாத அளவுக்கு அது ஆயிரும். அவ்வளவு டேஞ்சரானது எது? அல்ட்ரா வயலட். அதனால இப்ப அல்ட்ரா வயலட் தான் எல்லாம் சாவடிக்கிறாங்க. எதை? குடி தண்ணீர் கிருமி எல்லாம் சாவடிக்கிறான். எதை செலுத்தி சாவடிக்கிறான்? அல்ட்ரா வயலட்ங்கிற அந்த வெளிச்சத்துல இருந்து மற்ற ஆறையும் பிரிச்சு விட்டுவிட்டு அல்ட்ரா வயலட்டை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அதை கொண்டு தண்ணியில பாய்ச்சினா அது எதை சாவடிச்சு விடுது? தண்ணியில உள்ள உயிரணுக்கள் எல்லாம் சாவடிச்சிருந்து அது குடிச்சா நல்லதுங்கிறான். அது நம்மளுக்கு பாய்ச்சா நம்ம போயிருவோம். தண்ணியில பாய்ச்சினதுனால தண்ணியில உள்ள உயிரணுக்கள் எல்லாம் போயிடுது. அது நமக்கு பாய்ச்சினா முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப இந்த அல்ட்ரா வயலட்டுடைய டெக்னாலஜில தான் இப்ப வாட்டர் சுத்தப்படுத்துற எல்லாமே அமைஞ்சிருக்கு. தண்ணி சுத்தப்படுத்துறாங்கல, பழைய காலத்துல இந்த கரிகீரெல்லாம் போட்டு செய்வாங்க, அது ஒரு பழைய காலத்து முறை. இப்ப நவீன முறையில் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த அல்ட்ரா அந்த சூரியன்ல இருந்து வெளிச்சத்துல இருந்து வரக்கூடிய எந்த இதுல இருந்து கூட 7 கலர் வருது, எந்த ஒரு லைட்ல இருந்து 7 கலர் வருது. அதுல இந்த அல்ட்ரா வயலட்டுக்கு உள்ள தன்மை என்னன்னு கேட்டா, அது மட்டும் தனியாக பிரித்து எடுத்தீர்களே ஆனால்
அது உயிரணுக்களை நெஞ்சனே அழிச்சிரும். அப்ப சூரியன்ல இருந்து அல்ட்ரா வயலட்டுங்கிற மஞ்சள் சிகப்போட சேர்த்து எது வருது? அல்ட்ரா வயலட்டும் வருது. இந்த ஓசோன் என்ன பண்ணுதுன்னு கேட்டா அல்ட்ரா வயலட்டை மட்டும் பிடிச்சி நிப்பாட்டி போடுது. இந்த ஓசோன்கிற இந்த 15 இருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள அந்த இடம் இருக்கு பாருங்களேன், அது என்ன பண்ணுது? 20 இருந்து 35 வரைக்கும் உள்ளது என்ன பண்ணுதுன்னா, அங்கேருந்து வருதுல சூரிய ஒளி நேர அதை என்ன செய்யுது? எல்லா கலரையும் உள்ள விடுது. சிகப்பை விடுது, மஞ்சளை விடுது, ஊதா விடுது, எல்லாத்தையும் உள்ள விட்டுவிட்டு எதை நிப்பாட்டுது? அல்ட்ரா கடைசி கலர் நீ நின்றுக்க, உனக்கு அனுமதி இல்ல, அதை மட்டும் இது தடுக்குமா? எது தடுக்கும்? ஓசோன் படலம் தடுக்கிறது. அந்த ஓசோன்கிற படலம் மட்டும் இல்லை என்று சொன்னால் அந்த 2வது அடுக்கில் அல்ல அமைச்சு வச்சுக்கிறான அந்த கூரை, அடுத்த கூரை, இந்த கூரை வெப்பத்துக்கு உள்ள கூரை, அதோட அல்ல நிப்பாட்டாம உனக்கு ஆபத்து வரக்கூடிய கூரை இருக்கு பாரு, அதை தடுக்கிறதுக்காக வேண்டி அங்க ஒரு கூரையை போட்டிருக்கிறான். அதை விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஏறக்குறைய ஒரு கூரை மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய ஒரு இதை வெளிச்சத்தை நமக்கு தடுக்கிறதா இருந்தா இந்த மாதிரி செவரை போட்டு லைட் அடிச்சா நமக்கு பார்க்க முடியுமா? அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு எது நமக்கு கேடு தருமோ அதை மட்டும் தனியா ஒதுக்குற வேலையை எது செய்யுது? இந்த 2வது அடுக்கில் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய ஓசோன் படலம் செய்கிறது. இப்ப ஓசோன்ல ஓட்ட விழுந்துருச்சுக்கிறான். மனிதர்கள் நிறைய தவறாக யூஸ் பண்ற காரணத்தினால ஓசோன் படலத்தில் அங்கங்க ஓட்டைகள் விழுவுது, அதனாலதான் பல விதமான நோய்கள் பரவுதுங்கிறான். அது அது அந்த டாபிக் இப்ப வேண்டியதில்லை. இப்ப பிரச்சனை என்ன? வானத்தை கூரை அல்லாஹ் சொல்றான, முகடுங்கிறான. விஞ்ஞானிகள் அதையே சொல்றான். அடே உனக்கு ஒரு முகடு இல்லடா, இந்த முகடு வெப்பத்தையும் குளிரையும் பேலன்ஸ் பண்ணுது. அந்த முகடு அல்ட்ரா வயலட்டை தடுத்து நிப்பாட்டுது. உன்னை அழிக்க வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் இங்க வராமல் இருப்பதற்கு உனக்கு என்ன செய்யுது? அது தடையாக நிக்குதுன்னு சொல்லி அங்க ஒரு 2வது சோறு, எத்தனை சோறு போட்டிருக்கான்னு பாருங்க. அப்ப வானம் ஒண்ணும் தெரியாம சூரியன் நேர பார்த்துட்டு கூரை இல்லைன்னு சொல்லுவீங்களா? இப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை படிச்சு பார்க்கிறோம். வானத்தை கூரையாக ஆக்கி இருக்கிறானே, முகடாக அமைத்திருக்கிறானே, அவனை பயப்பட மாட்டீர்களா? அப்ப முகடாமை கண்டுபிடிக்கலான்னு அடங்கி இருக்குது. பயப்பட மாட்டீங்களான்னு கேட்டாலேயே அதுல என்ன விளங்குது? நீ சிந்திச்சு பார்த்தால் அதை உன்னால கண்டுபிடிக்க இயலும் அப்படிங்கிறது வருது. இது 2வது கூரை. சரியா போச்சா? அதோட நிக்கல. 50 இருந்து 80 வரைக்கும் 50 கிலோமீட்டர் மேல போயிட்டீங்க. அங்கிருந்து ஒரு 30 50 கிலோமீட்டருக்கு மேல போன பிறகு அங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அளவு இருக்கு பாருங்களேன். அந்த இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல என்ன இருக்குன்னு கேட்டா அது பெரிய ஆச்சரியம். அந்த காத்துல அந்த அந்த தடையில விண்கற்கள் நம்மள பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறது. விண்கள்னா உங்களுக்கு விளங்குதா? நம்ம எல்லாம் ஒன்னா இணைந்திருந்தேன்னு சொன்னோம், வெடித்து சிதறியதுன்னு சொன்னோம், சிதறின பிறகு அங்கங்க கோள்கள்லாம் உருவாச்சுன்னு சொன்னோம். கோள்களா உருவாகுனது போக கோள்கள்ல சேர முடியாம சின்ன சின்ன பொருள்கள் இருக்குல்ல, அதான் விண்கள்ங்கிறது. பெரிய அளவுல வந்தது பூமி மாதிரி இப்படி திரண்டுருச்சு, சந்திரன் மாதிரி இப்படி திரண்டுக்கிருச்சு. ஆனால் சில பொருள்கள் இருக்கிறது ரொம்ப சின்னது. சின்னதுன்னா பூமியை வச்சு நான் சின்னதுங்கிறேன், அது சின்னதெல்லாம் கிடையாது. அதுல ஒவ்வொரு கல்லும் குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 96,000 சதுர மீட்டருங்கிறான். ஒரு கல்லுடைய அளவு எவ்வளவு? 96,000 ஸ்கொயர் மீட்டர், சதுர மீட்டருங்கிறான். 96,000 சதுர மீட்டர் விளங்குதா? இப்படி 96,000 மீட்டர், இப்படி 96,000 மீட்டர் வரும். அதான் சதுரம் எவ்வளவு பெருக்கணும்? அப்ப அது மீட்டர் எவ்வளவுன்னு பாத்துக்கிறேங்க. அப்ப எத்தனைக்கு எத்தனை இருந்தா 96,000 வந்து கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. அப்ப அவ்வளவு பெரிய பாறாங்கல் எல்லாம் என்ன இருக்குது அங்க நிக்குது. பூமியோட ஒப்பிடும் பொழுது சின்னது நம்ம சொல்றமே தவிர அது சின்னதெல்லாம் கிடையாது. 96,000 அளவு சதுர மீட்டர் கொண்ட கற்கள் எல்லாம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து என்ன செய்யுது? அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. வந்து விழுந்தா என்ன ஆகுறது? மெட்ராஸ்ல ஒரு 96,000 சதுர மீட்டர்ல ஒரு கல் விழுந்தா என்னவாகும்? மொத்த மெட்ராஸே, மொத்த காஞ்சி மாவட்டம் சேர்ந்து காலியாயிரும். அவ்வளவு பெரிய ஒரு கல் அது. சட்னியா போயிருமா இல்லையா? ஆனா விழுந்துகிட்டே தான் இருக்கிறது, ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அது என்ன வேகத்துல வருது தெரியுமா? அந்த கற்களுடைய வேகம் குறைஞ்சது 43,000 கிலோமீட்டர் வேகம். என்ன வேகத்துல வருது? 43,000. 100 மீட்டர் 100 கிலோமீட்டர்ல போய் மோதினாலே சட்னியா போயிடுறோம். பஸ் 100 கிலோமீட்டர்ல மோதிட்டு போய் ஒரு மரத்துல முட்டினா என்னவாயிருது? ஒன்னும் தேர மாட்டேங்குது. அப்ப 43,000 கிலோமீட்டர் வேகம்னா என்ன வேகம்னு கற்பனை பண்ணிக்கிறங்க. அந்த கல்லு வருது. அந்த கல்லு கூட எங்க ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்டா செவ்வாய்க்கும் வியாழனுக்கு நடுவுல செதறினது. செவ்வாய்க்கு பின்னாடி தான் இருக்கு. ஒரு வகையில பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கும் வியாழனுக்கு நடுவுல என்ன இருக்குது? அந்த கற்கள் எக்கச்சக்கமா இருக்கிறது. அப்பப்ப உள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்குது. பூமியை நோக்கி என்ன செய்யுது? அந்த கற்கள்லாம் வேக வேகமா வருது. 43,000 இருந்து 57,000 வரைக்கும் அதனுடைய ஸ்பீடு. சில கற்கள் அதனுடைய சைஸை பொறுத்து 43,000 கிலோமீட்டர் வேகத்தில் வரும்.
சில கற்கள் அதனுடைய வேக சைஸை பொறுத்து 57,000 வரைக்கும் வருது. குறைஞ்சது 43 இருக்கும், அதிகபட்சம் 57,000 கிலோமீட்டர் வேகம். அப்ப 96,000 சதுர மீட்டர் கொண்ட கற்கள் 57,000 மைல் கிலோமீட்டர் வேகத்துல பூமியை நோக்கி வந்து வேகமா வந்து விழுந்தா என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த இடத்துல இதை வெப்பமாக அல்ல ஆக்கியிருக்க. அந்த ஆக்சிஜன் ஒண்ணுமே இல்லாதனால அந்த காத்தை வந்து பயங்கர வெப்பமாக்கி வச்சிருக்கான். அந்த சில நேரத்தில் இந்த காத்தெல்லாம் சுடும் பாத்தீங்களா? இந்த கோடை சில காலத்துல காத்துல வறண்ட காத்தா போயிடும். காத்து மேல பட்டாலே நெருப்பு மாதிரி இருக்கும். அதுல ஆக்சிஜன் எல்லாம் குறைஞ்சு வரும். சில சீசன்ல நம்மளே அனுபவிச்சிருக்கிறோம். அப்ப மொத்தத்தையும் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து அந்த காத்து எப்படி இருக்கு? நெருப்பு மாதிரி ஒரு காத்து இருந்துகிட்டு இருக்கிறது. 50ல இருந்து 80 அது பயங்கர வேகமா பூமியை நசிக்கலான்னு வரும். அந்த கல்லு பூமியோட காலி பண்ணிடலாம், பாதி பூமியை காலி ஆக்கலான்னு வேகமா வருமா? இந்த காத்துல நுழைஞ்ச உடனே இதனுடைய வெப்பம் இருக்குது, அந்த காத்துடைய வெப்பம் இதுவும் அதனுடைய வேகம் சேர்ந்து அப்படியே எரிஞ்சு பஸ்பமாக்கி சாம்பல் துகளாக்கி துகள்களாக கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறது. பாறைகளாக வந்து விழாமல் உங்களுக்கே தெரியல. இப்ப கூட துகள்கள் வந்து விழும், உங்களுக்கு தெரியறது இல்ல. அந்த துகள்களுக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பிரிச்சு அனுப்புற காரணத்தினால அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு இடத்துல இப்படி விழுந்தா தெரிஞ்சு போயிடும். செதறடிக்கப்படுறதுனால என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல. அப்ப அந்த விண்கற்கள் வந்து வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான விண்கற்கள், இந்த வால் நட்சத்திரம் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் கூட விண்கற்கள் தான். அதுக்கு எந்த ஒரு ஒளியும் கிடையாது, கல்லு தான் அது. அது சூரியன் கிட்ட வரும்போது அந்த ஒளியை வாங்கி லைட் மாதிரி நமக்கு தெரிகிறது. சூரியன் விட்டு விலகிருச்சுன்னா வெறும் கல்லு தான் அது, அவன் மண் மாதிரி உள்ளதான் அது. அப்ப விண்கற்கள் சொல்ற முக்காவாசி நட்சத்திரம் வந்து அது கல்லு தான். அது அதுக்கு சொந்த ஒளி கிடையாது, சொந்த பிரகாசம் கிடையாது. சூரியன் மாதிரி அதுக்கு நெருப்புலாம் கிடையாது. பாதி நட்சத்திரத்துக்கு ஆவாசி நட்சத்திரம் தான் நட்சத்திரம், மீதி எல்லாமே விண்கற்கள் தான். சூரியன் கிட்ட வரும்போது அந்த ஒளியை வாங்கி அதுவே வெளிச்சமாக காட்சி தருகிறது. ஒரு இரும்பு கூட நெருப்புல போட்டு பழக்க காய்ச்சினா அதுவே நெருப்பாயிருதுல. இரும்புல நெருப்பு இருக்கிற அர்த்தம், இரும்பு கூட நல்லா பழக்க வச்சோம்னா அதுவே இரும்பா தெரியும் இல்லையா? சூரியன் கிட்ட வரும்போது அதுவே பழுத்து போய் நமக்கு என்ன செய்யுது தெரிகிறது, விலகி போன கல்லா போயிடும். அப்ப அந்த இந்த மாதிரியான ஏராளமான கற்கள் வந்து சுத்தி கொண்டே இருக்கிறது. திடீர்னு பேலன்ஸ் தவறி போய் என்ன செய்யும், பூமியை நோக்கி வந்து விழும். வேற வேற கோள்கள்லையும் விழும், அது நமக்கு தேவையில்லை. பூமியிலையும் விழும். பூமியில ஈர்க்கப்பட்டு விழக்கூடிய நேரத்தில் அப்படி விழாமல் அதை பசுபமாக்கக்கூடிய இன்னொரு கூரை எங்க இருக்கிறது? இந்த 50ல இருந்து இங்க இருந்து 50 கிலோமீட்டர் உயரத்துல, அங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சேர்த்து மொத்தம் 80, அந்த 30 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள அந்த காற்று வந்து இந்த விண்கற்களை எரிகற்களை பூமியில் விழாமல் தடுக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இந்த கொலம்பியா ஒரு விண்கலம் வந்து பாத்தீங்களா? அந்த விண்கலம் வந்த வேகம் எவ்வளவு வேகத்தில் வந்து தெரியுமா? 28,000 கிலோமீட்டர் வேகத்துல கொண்டு வந்தான். 28,000 கிலோமீட்டர் பசுமா போச்சுன்னா வச்சுக்கோங்க, பாத்துக்கிறங்க. அதுவே பயங்கரமா பாதிச்சு போய் வந்து விழுந்துச்சு. அப்ப இது எவ்வளவு வேகத்தில் வருது? அதுக்கு டபுள், 57,000 மைல் வேகம். இதனுடைய சைஸ் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அதோட ஒப்பிட்டா ஒண்ணுமே இல்லை, விண்கற்களோட ஒப்பிட்டா. அப்ப ஒரு சின்ன பொருள் கூட இந்த வெப்பத்தகடு எதனால ஏற்பட்டுச்சு? அந்த இடத்துல வரும்போது வெப்பமாக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வரும்போது எரிஞ்சு போயிடும். அதை தடுக்கிறதுக்கு வெப்ப தகடுகள்லாம் பொருத்துவாங்க. அந்த தகடுல ஏற்பட்ட பிராபலத்தினாலதான் அது எரிஞ்சு வந்து விழுந்துச்சு கடல்ல. அப்ப அந்த மாதிரியான அது மாதிரிதான் கற்கள் வந்துகிட்டே இருக்கிறது. அது அங்க எரிச்சு சாம்பலாக்கப்படுற இடம் அந்த இடத்துல இருக்கிறது. அப்ப இப்ப சிந்திச்சு பாருங்க, வானத்தை வந்து அல்லாஹ் இணைஞ்சிருக்கிறான் உங்களுக்கு தடையாக, ஒரு சுவராக, ஒரு முகடாக, கூரையாக. இப்படிலாம் எப்படி சொல்ல இயலும்? ஒண்ணுமே இல்லைன்னு நல்லா தெரியுது. அந்த மக்களுக்கு இது சொல்ல தேவையும் இல்லை. அந்த காலத்தில் உள்ள மக்களை ஏமாத்திருக்கா சொல்லி இருந்தா சும்மா விட்டுருக்கு. இதுல சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்னடா இந்த நல்லதான கூரைங்கிற உடனே காணா. அந்த காலத்து மக்கள் பார்வையில பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இது தேவையில்லாம சொல்றதுனால அது மைனஸா பிளஸா நம்பிக்கிட்டு போயிட்டாங்க அவங்க. அவன் வந்து குறுக்குத்தனமா சிந்திச்சான்னு வைங்க, நல்லா தான் இருந்தாரு. நல்ல ஒண்ணு சூரியன் நல்லா பளிச்சுன்னு தெரியுது, சந்திரன் தெரியுது, கூரையே இல்லைன்னு தெரியுது, கூரைங்கிறாரு. இல்லாத கூரை என்ன செய்ய இருக்குங்கிறாருங்கிறது மைனஸ் தானே. இதை யாராவது சொல்லுவாங்களா? தனக்கு சாதகத்துக்காக சொல்வதாக இருந்தால் இதை சொல்லாம இருந்திருக்கலாம். இது உண்மை. அந்த காலத்து மக்கள் அவங்களுடைய கேரக்டரை வச்சு நம்பிட்டு போயிட்டாங்க, நமக்கு புரியலன்னு சொல்லி. ஆனால் இது அந்த காலத்துல உள்ளவன் வந்து வேற மாதிரி கிறுக்குத்தனமா சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னா அது பொய்ன்னு தான் சொல்லியிருப்பான். ஏன் இல்லாத ஒண்ணு இருக்குண்டா என்ன, இல்லாத ஒண்ணு நான் இருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க லூசு பியலா இல்லையா? அப்ப இது எப்படி வந்து இது கூரைன்னு அவர் சொல்லுவாரு? அப்ப நல்லா தெரியுது இது ஒரு உண்மை. இது அல்லாஹ் சொல்றதுனால அது வந்து யாரையும் கேர் பண்ணாம அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்படிங்கிறது விளங்குது. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா அடுத்த ஒரு அடுக்கு இருக்கிறது. அந்த அடுக்கு என்ன? வெப்ப அடுக்குன்னு அதை சொல்றான்.
அதுல ஹீலியம் ஹைட்ரஜன்லாம் அதுல அதிகமா இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து இது இத 80க்கு மேல 1600 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள ஒரு அடுக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த அடுக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு தடையா இருக்கு. என்ன தடை? பூமியில இருந்து சிலதைத்தான் வெளியேறதுக்கு அனுமதிக்குது. சில விஷயங்கள் வெளியே ஒரு பந்து எடுத்து அடிக்கிறோம், அப்படி கோபத்துல முட்டிட்டு கீழே இறங்கிரும்ல, இங்க இருந்து ஒரு கல்லை விட்டு என்ன செய்றீங்க, இது வெளியே போகட்டும்னா அப்படித்தான் எரியணும். வெளியே போக நினைச்சீங்கன்னா இப்படி எரிஞ்சீங்கன்னா, இங்க இருந்து பேனாவுக்கு வெளியே போக எரிஞ்சா வெளியே போகுமா? என்ன செஞ்சிடேன், இது தடுத்து கீழே தள்ளிடும். நான் வெளியே போனது எரிஞ்சாலும் வெளியே போகாதீங்க, மேல ஒரு கூரை இருக்குது. அதே மாதிரி நம்ம சில விஷயங்களை வெளியே எரியிறோம். எரியிற விஷயங்களை அந்த இடத்துல ஒரு காவலாளர் நிப்பாட்டி இருக்கிறான். நீ வெளியே போக பாக்குறியா, விடமாட்ட பாருன்னு கீழே தள்ளி விட்டுறான். அது என்னது? நம்ம இங்க இருந்து அனுப்பக்கூடிய ஒளி ஒளி அலைகள். இப்ப வானொலியில அனுப்புறான்ல, ரேடியோவில் நியூஸ் அனுப்புறான், செய்தியை என்ன அனுப்புறான், இங்க இருந்து மேல தள்ளுறான், சவுண்ட் ஏத்துறான், அங்க சேட்டலைட்டா நிப்பாட்டி வச்சுக்கிறான். அந்த இடத்துக்கு போன உடனே அதுக்கு மேல கடத்த விட மாட்டேங்குது, அப்படியே திருப்பி கீழே தள்ளுது. அதனால கேக்குறீங்க, எங்கேயோ ஒளிபரப்புறதை இப்படி ஒளிபரப்புறான்ல, படத்தை ஒளிபரப்புறான்ல, இங்க இருந்து இப்படி மேல அனுப்புறான். அனுப்பின உடனே மேல இருந்து இப்படி கீழே தள்ளுது. நீங்க டிஷ் தட்டை விரிச்சு வச்சுட்டு என்ன செய்றீங்க, அதை வாங்கிக்கிறீங்க. அதை டிஷ்ல வாங்குறீங்களா இல்லையா? டிஷ் மாதிரி ஒரு தட்டை வச்சுக்கிட்டு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப நேர கொட்டினாண்டு வராது, நேர கொட்டினா வராது. எதனால நமக்கு வருது? எங்கேயோ ஒளிபரப்புறது இங்க எப்படி கிடைக்குதுன்னு கேட்டா, இங்க இருந்து அவன் இப்படி இப்படி தள்ளி விட்டான்னு வைங்க, எல்லாத்துக்கும் கிடைக்காது. இங்க இருந்து இப்படியே அமுக்குறான், மேல கொண்டு போறான். மேல இருந்து அது அப்படியே விரிச்சு கொட்டுது, பாதி பூமிக்கு இப்படி வந்துருது. மேல போன தடுக்கிற இடம் எது? இந்த இடம் தான். 4வது அடுக்கு இருக்கு பாருங்களேன். இந்த 4வது அடுக்குல போன உடனே இந்த ஒளி வெளிச்சம் படம் கிடம் எதுவும் போனாலும் சரி, இது எங்க இல்ல, கீழே இறங்க, திருப்பி போ, இங்க விட மாட்டோம், இதை தாண்டி வெளியே போக விட மாட்டோம், தடுத்துறது. போக விட்டுக்கிட்டு வைங்க, டிவியும் கிடையாது, வானொலியும் கிடையாது, ஒரு பல முசிபத்தும் கிடையாது, எல்லாமே கரெக்டா போயிரு. அது என்ன செய்யுது, அது இங்க இருந்து போக பார்த்தாலும் இந்த சத்தத்தை இதுக்கு மேல விட முடியாது. இது வரைக்கும் வரலாம், நீ இதுக்கு மேல திருப்பி நீ போ அப்படின்னு சொல்லி இந்த வானொலிகள் என்ன செய்யுது, திருப்பி அனுப்புது. அது கூட அல்லாஹ் என்ன செய்யறான், கூரன்னு மட்டும் சொல்லாம வஜஅல்னா ஸமா ஸக்ஃபம் மஹ்ஃபூலா, வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையாக ஆக்கி. எவ்வளவு வார்த்தைன்னு பாருங்க. வானத்தை 21:32 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வானத்தை பாதுகாக்கப்பட்ட கூரையாக ஆக்கி இருக்கிறோங்கிறான். வஸ்ஸமாஇ ذات الرجع, திருப்பி தருகிற வானத்தின் மீது சத்தியமாகன்னு சொல்றான். இந்த வானம் சில விஷயங்களை உங்களுக்கு திருப்பி தருகிறது, போற விஷயங்களை அப்படி விட்டுறாம திருப்பி உங்களுக்கு தருகிறது. இந்த வாசகத்தை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த வானத்தை ஆகாயத்தை பற்றி திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது, அது ஒரு முகடு என்று சொல்லுது. முகடாக தெரியாமல் இருந்தும், கண்ணுக்கு அப்படி ஒன்று இருப்பது யாருக்கும் புலப்படாமல் இருந்தும், அந்த காலத்து மக்களுடைய கருத்துக்கு புலப்படாமல் இருந்தும், ஒரு விஞ்ஞானியும் அந்த காலத்துல இதை பத்தி பேசாமல் இருந்தும் வலிய வேணும்னு போய் சொல்லுகிறது, வானம் உனக்கு கூரை. அப்ப இங்கதான் வியப்புக்கு போயிடுறோம். இங்க ஒரு கூரை, இங்க ஒரு ஒவ்வொரு இடத்துல ஒரு கூரையை வச்சு பல அடுக்குகளையும் கூரையாக அல்ல அமைத்து என்ன செய்யறான், நம்மளை காப்பாத்துறான். இதெல்லாம் வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். டிஸ்டன்ஸை வச்சு நீங்க வாழல. நம்ம 15 கோடி கிலோமீட்டர் இருக்கிறோம், அதனாலதான் தப்பிச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த 15 கோடி கிலோமீட்டர்ல நீங்க இருந்து இதை மட்டும் எல்லாம் உருவிட்டான்னு வைங்க, இந்த கூரை அந்த கூரை எடுத்துட்டான்னு சொன்னா 5 நிமிஷம் கூட நிக்காத உலகம், முடிஞ்சு வச்சுக்காத, மொத்தம் அழிஞ்சு போயிடும். அப்ப நீ அழியாம நீங்க உலகத்தை நீ வாழ்வதற்கு இந்த கூரை தான் உனக்கு கவசமா இருந்து கொண்டிருக்கிறது. உனக்கே தெரியாம அந்த கூரையை கூட அல்லாஹ் இப்படி அமைச்சிருந்தான்னு வைங்க. கூரைன்னா இப்படித்தானே நினைக்கிறோம், இப்படி காத்து அமைச்சிருந்தான்னா நீங்க இப்படி, நான் உங்களை நோக்கி நான் எப்படி வர்றது, நீங்க என்ன நோக்கி எப்படி வருவீங்க, இங்க எல்லாம் இருக்குமே. அத செவர அந்த கூரையை பாக்குற ஒரு பொருளால ஆக்கியிருந்தான்னு சொன்னா, அப்ப சிமெண்ட்னால அப்படி கட்டி கட்டி வைக்க வேண்டியதான். அப்ப நான் உங்களை பார்க்கலாம், உங்களை அப்படி மொத்தத்தை அடிச்சிருந்தான்னு வைங்க, அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், கூரையாவும் இருக்கணும், நீ வாழவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அற்புதமான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கான். அப்ப இந்த வானத்தை பற்றி கூரையை பற்றி பேசக்கூடிய பல வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த விஞ்ஞானிகள் போல கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி, அதுவும் இந்த ஒரு 100 வருஷத்துல தான் இந்த நாலேஜ் எல்லாம் எப்ப அதிகமா வந்திருக்குது, இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளதான் இவ்வளவும் வந்திருக்கிறது. இந்த 100 ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியை கொண்டு இந்த வசனத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தால் அவன் பிரமிப்புடைய எல்லைக்கு போயிருவான், ஆச்சரியத்துடைய விளிம்புக்கு போயிருவான். இது மனிதனுடைய சொல் அல்ல, இந்த முடிதான் சொல்லுவான். அதுல இருந்து என்ன வரும், இதை ஒருத்தன் படிச்சு பார்த்தான்னு சொன்னா, இது மனுஷன் அன்னைக்கு சொல்லி இருக்க இயல, இன்னைக்கு யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி நான் மனுஷன் ஏத்துக்கிறோம். 1400 வருஷத்துக்கு முந்தைய இது சொன்னது நீ சொன்னால் கண்டிப்பா இது மனிதன் சொல்லி இருக்க முடியாது, அந்த முடிவுக்கு வருவானா இல்லையா, அதான் பொருள். அப்ப திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதை இப்படி அடுக்கடுக்காக நிரூபிக்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சில அதிசயங்களை நம்ம பார்த்துவிட்டு மற்ற தலைப்புகள்